தமிழகத்தில் இல்லை வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கெந்த விநாயகர் சிலைகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் கூட இந்த ஐயங்கோயில்பட்டு தான் தாய் ஊராக இருக்கும். இது இந்த செப்டம்பர் மாதம் டெலிவரி செய்து அந்த ஒரு நாள் தான் நமக்கு வியாபாரம் கொண்டாட்டம் எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் தான். ஆனால் இதற்கான தொழில் காரணங்கள் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா இந்த வருடத்தோட ஆரம்பத்துலேயே நமக்கு ஆரம்பிக்கும். வணக்கம், என் பேர் விஷ்ணுராஜ். நான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐயங்கோயில்பட்டு கிராமத்தில் வசித்து வந்துருக்கேன். இங்கே களிமண் சார்ந்த கைவினைப் பொருட்கள்லாம் நாங்கள் செய்துட்ருக்கோம். இந்த பொருட்கள் பரம்பரையாக நாங்கள் செய்துட்ருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அடுத்த தலைமுறையாக நான் வந்திருக்கேன். என்னோடய தலைமுறையில் என்னால் என்ன முயற்சி வளர்ச்சிலாம் செய்து கொண்டு வந்துட்டுருக்கணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பா செய்யும்போது சின்ன சின்ன பானை, அகல் விளக்கு, களிமண் பொருட்கள்லாம் செய்திருந்தாங்க. அடுத்த தலைமுறை வரும்போது அடுத்த நவீன பொருட்கள்லாம் கொண்டு வந்தோம். சில பொம்மைகள், களிமண் பொருட்கள், குதிரை, யானை, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வீட்டு அலங்கார பொருட்களும் செய்துட்டு இருந்தோம். இப்போ நான் என்னோடய தலைமுறை உள்ளே வரும்போது காகித கூழ்னு ஒரு பொம்மையை உருவாக்கி அதையும் வீட்டு அலங்கார பொருட்களுக்கும் இல்லை கோவில் விசேஷங்களுக்கும் இல்லை திருவிழா நாட்களுக்கு உருவாக தேவையான சிலைகள், பொம்மைகள் இது மாதிரிலாம் செய்து கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற மேஜர் ஒர்க்கில் இந்த சீசன் போயிட்டுருக்கு. வர நாட்களில் குறிப்பிட்ட சீக்கிரத்தில் விநாயகர் சதுர்த்தி வருது. அதை பேஸ் பண்ணி விநாயகர் சதுர்த்தி வேலை இப்போ மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமாக 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் களிமண்லையும் 3 அடிக்கு மேலே போகும்போது நம்ம காகித கூழில் செஞ்சால் தான் விநாயகர் பொருட்கள் நல்லா இருக்கும். இது அதிகபட்சம் நீர்நிலைகளை பாதிக்காத வகையிலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலும் எல்லா மனிதர்களும் எளிதில் ஆளக்கூடியும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த விதமான தீங்கும் இல்லை, எந்த விதமான நட்டமும் இல்லை. இங்கே 1/2 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் நாங்கள் சிலைகள் செய்கிறோம். 1/2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் களிமண் சார்ந்த களிமண்லேயே முழுசாக செய்கிறோம். 3 அடிக்கு மேலே போகும்போது நம்ம 15 அடி வரைக்கும் காகித கூழாக செய்ய முடியும். அது களிமண்ணில் செஞ்சால் அதை கொண்டுட்டு போகிறதோ நம்ம ஹேண்டில் பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம காகித கூழை செஞ்சோம் அப்படின்னாக்கா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். விற்பனையாளர்களாக வரும்போது அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த காகித கூழை மென்ஷன் பண்ணோம். இந்த காகித கூழ் செய்கிறது அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம செய்துட்ருக்கோம். இது என்னன்னாக்கா அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தமிழகத்தில் செய்யும்போது 1 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் தான் பர்மிஷன் உண்டு. அதனால் தமிழகத்துக்குள்ளே இருக்கிற சிலைகள் விற்பனையாளர்கள் எல்லாருமே 10 அடி வரைக்கும், அதாவது வெளி மாநிலங்களுக்கு செல்லும்போது 10 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் வியாபாரிகள் இருக்கிறாங்க. அங்கே செய்து 15 அடி வரைக்கும் சிலைகளுக்கு நம்ம இங்கேருந்து கொடுத்துட்ருக்கோம். நாம் இந்த ஐயங்கோயில்பட்டு கிராமம் ஏன் இந்த விநாயகர் சிலையினால ஃபேமஸாக இருக்குது அப்படின்னாக்கா, நாம் இந்த செய்முறை ஆரம்பித்து தமிழகத்துலேருந்து மூலாதாரமாக இங்கே தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஆரம்பித்து இது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இங்கே நடத்திட்டு இருக்கோம். இங்கே தமிழகத்தில் இல்லை வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கெந்த விநாயகர் சிலைகள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் கூட இந்த ஐயங்கோயில்பட்டு தான் தாய் ஊராக இருக்கும். அங்கே அதனால தான் இது ஃபேமஸாகவும் இருக்கும். இந்த ஊர் கிராமத்துக்குள்ளே மட்டும் 40 கம்பெனிகள் இருக்குது. 40 கம்பெனிக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் மட்டுமே ஒரு 200 குடும்பங்கள் இதை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இது எல்லாமே களிமண் பொருட்களும் களிமண் சார்ந்த உற்பத்தியாளர்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் 200 குடும்பங்கள் நேரடியாகவும் இதை தாண்டி 500 குடும்பங்கள் மறைமுகமாகவும் இதை நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம். இது இங்கேருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மைசூர் இந்த வெளி மாநிலங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இங்கேருந்து அனுமதிப்பட்டு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த பொருளுக்கு எப்படி செய்கிறேன்னா, இப்போ சுற்றி நம்ம ஐயங்கோயில்பட்டு கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு 10லேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி இருக்கிற வியாபாரிகளுக்கு மட்டும்தான் நம்ம முழுவதுமாக செய்து கலர் வண்ணம் பூசி நம்ம கொடுக்குறோம். அதை தாண்டி தூரங்கள் அதிகமாகும் போது எல்லாத்தையும் தனித்தனி ப்ராடக்ட்ஸாக எடுத்து போயிட்டு அந்தந்த ஏரியாவில் ஒரு மொத்தமான ஒரு ஷெட் எடுத்து அங்கே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஓரலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைவண்ணம் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம ஒப்படைச்சிட்டு வரோம். கைவண்ணம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். இது எல்லாமே முழுக்க நாமளே உருவாக்கி உற்பத்தி
உற்பத்தி இங்கே செய்து அங்கே டெலிவரி செய்து அதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது நம்மளோட முக்கியமான கடமையாக இருக்கும். அதை செஞ்சு கொடுத்துட்டு வரதுனால வியாபாரிகளும் சந்தோஷப்படுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்களை சார்ந்து இருக்கிற குடும்பங்களும் இதை நம்பி வாழ்ந்துருக்காங்க. இந்த வேலை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னாக்கா, செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது வரக்கூடிய காலத்தில். இந்த செப்டம்பர் மாதம் டெலிவரி செய்து அந்த ஒரு நாள் தான் நமக்கு வியாபாரம் கொண்டாட்டம் எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் தான். ஆனால் இதற்கான தொழில் காரணங்கள் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, இந்த வருடத்தோட ஆரம்பத்துலேயே நமக்கு ஆரம்பிக்கும். தமிழ் மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தை மாதமே இந்த வேலைகளுக்கான மூலதனமாக ஆரம்பிச்சிருவோம். அடுத்தடுத்த மாதங்கள் 1 by 1 நம்ம செய்துட்டு வரும்போது இந்த ஒரு வருஷம் முழுக்க நம்ம வேலை செஞ்சால் தான் அந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு நாளுங்கிறத நம்ம டெலிவரி பண்ண முடியும். அதுக்கான ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது எப்படின்னாக்கா, ஒரு பொருள் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு விநாயகர் செய்கிறோம் அப்படின்னாக்கா, மழைக்காலங்களில் மண்ணால் செய்துக்கிட்டு அதுலேருந்து டை எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம செஞ்சு ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, நம்ம பிப்ரவரி மார்ச்சுக்கு எல்லாமே காகித கூழில் வேலையை ஆரம்பிச்சிருவோம். அங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, மே மாதம் அடுத்த ஏப்ரல் மாதத்துலேருந்து டெலிவரி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, அந்தந்த லோக்கல் ஏரியாவில் எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு வர்றது நம்மளோட முக்கியமான கடமையாக இருக்கும். அந்த ஒரு நாள் வியாபாரம், அந்த ஒரு நாள் கொண்டாட்டம், அதை நம்பி இந்த கிராமத்தில் 200 குடும்பங்கள், தமிழ்நாடு கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5000 குடும்பங்கள் நேரடியாகவும் இதை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த 5000 குடும்பங்கள் இல்லாமல் இதை நம்பி தொழிலாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது தோராயமாக கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு பேர் மேலே இங்கே இந்த தொழிலை நம்பி மட்டுமே இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே வருடம் முழுசும், அதாவது ஆண்டு முழுசுமே நம்ம வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம். இதை நம்பி வாழற தொழிலாளர்களும் வாழறாங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு பொருள், அந்த ஒரு நாள் கொண்டாட்டம், ஒரு நாள் வியாபாரம் அன்னைக்கு மட்டுமே நம்பி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் எந்த எங்களுக்கு ஆபத்தும் வரல. கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் வந்தோம். இப்போ ஓரளவுக்கு மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம நிறுவனத்தில் காகித கூழ் மட்டும் இல்லாமல் களிமண் சார்ந்த பொருட்களும் உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம். இது எப்படின்னாக்கா, அந்தந்த கிராம திருவிழாக்கள், ஆண்டு விழாக்கள், இது எல்லாத்துக்குமே தேவையான களிமண் பொருட்கள். உதாரணமாக ஒரு பானை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, வெயில் சீசனில் ரொம்ப தேவைப்படும் குளிர்மைக்காக. அதனால் அந்த பானைகள் முதற்கொண்டு, பொங்கலுக்கு தேவையான அடுப்பு முதற்கொண்டு, சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடுற சின்ன சொப்பு ஐட்டம் முதற்கொண்டு நாம் எல்லாமே செய்துட்ருக்கோம். இந்த மண் பொருட்கள் செய்கிறதுக்கே பாதி குடும்பங்கள் நாங்கள் அதில் இன்வால்வ் பண்ணி அவங்கள உற்பத்தி செய்ய வச்சுருக்கோம். இந்த ஆண்டு முழுக்க காகித கூழ் மட்டும் இல்லாமல் களிமண் சார்ந்த பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால இதை நம்பி நம்ம ஏகப்பட்ட குடும்பங்கள் இதை வாழறோம். இந்த தொழிலாளர்கள் நம்ம ஏகப்பட்ட பேர் வாழ வைக்கிறோம். அவங்களும் ரொம்ப மும்முரமாக வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களோட வியாபாரமும் உற்பத்தி பொருளாதாரம் அவங்களோட குடும்பமும் முன்னேறுவது இந்த ஒரு மண் பொருட்களால் தான். இது போக நம்ம ஆண்டு முழுக்கும் வர தமிழர் திருநாள் எல்லா விசேஷங்களுக்குமே நம்ம பொருட்கள் உற்பத்தி செய்கிறோம். பழைய காலங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செய்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நவீன காலமாக ஆகிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்கு அழகான பொருட்கள், அதாவது அழகு சேர்க்கக்கூடிய பொருட்களும் நம்ம உற்பத்தி செஞ்சு இன்றைக்கி தேவை நவீன காலத்தில் அதையும் உற்பத்தி பண்ணுறோம். தேவையான இடங்களை நம்ம அதை அனுப்பி வைக்கிறோம். இதுலேருந்து கலரிங்கில் ஆரம்பித்து பொருளை சூடு பண்ணுறது முதல்கொண்டு எல்லாமே நம்ம அடிப்படையிலேருந்து செய்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து தொழிலாளர்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு உற்பத்தி மும்முரமாக எல்லாத்துக்கும் அனுபவத்தை நம்ம கொடுத்துட்டு எல்லாருக்கும் நம்ம ஆதாரமாக இருந்துகிட்ருக்கோம். டெரகோட்டா ஐட்டம்லாம் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வருது. மண் பொருட்கள் செய்யும் போது அது வந்து மண் பொருட்களாக இருக்கும்போது கிச்சனுக்கு தேவைப்படுது. அடுப்பங்கரைக்கு தேவையான பானை, உப்பு சட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மண் பொருட்களாகவும், வீட்டுக்கு அழகான பொருட்கள் தேவையாகும் போது அது டெரகோட்டாங்கிற பொருட்களும் சுடுமண் பொருட்களாகவும் உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே களிமண் மட்டும்தான் ஆதாரமாக இருக்குது. கோலு ஐட்டத்துக்கு நமக்கு தேவையான விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்து வர்றது நமக்கு கோலு தான் முக்கியமான காரணமாக இருக்குது. கோலுக்கு தேவையான அந்த 9 நாட்கள் வந்து ஒரு திருவிழா தான். அந்த திருவிழாவுக்கு நாம் ஒரு 3 மாதம் குறைஞ்சபட்சம் நம்ம அதில் வேலை செஞ்சால் தான் அந்த கொலுவுக்கு தேவையான பொம்மைகள்லாம் உற்பத்தி பண்ணி அதை டெலிவரி பண்ண முடியும். அதை லோக்கல்லையும் நம்ம வியாபாரம் பண்ணுறோம், தேவையானவர்களுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறோம். மற்ற பொருட்கள் யாரெல்லாம் தேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். இந்த களிமண் எல்லாமே நம்ம நீர்நிலையிலேருந்து தேவையான அளவு எடுக்கிறோம். உதாரணமாக இப்போ எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு மண் எவ்வளோ இருக்கும், ஒரு மாட்டு வண்டி அளவுக்கு தான் நம்ம எடுத்து ஒரு 6 மாதமோ ஒரு 7 மாதமோ அதுலேருந்து பொருள் செஞ்சுட்டு தான் இருக்கும். அதே போல் ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக நம்ம 2 மாட்டு வண்டி அளவு நம்ம அங்கேருந்து எடுக்கிறோன்னு வச்சுங்களேன்.
அதை பேஸ் பண்ணி தான் சின்ன சின்ன பொருட்களாகட்டும், உபயோகமான பொருளாகட்டும் எல்லாமே நம்ம நிவர்த்தி பண்ணி இதை பொருட்களாக தான் உருவாக்கப்படுறப்ப தவிர மற்றபடி தேவையில்லாத மற்ற வீட்டு கட்டுமானமோ மற்ற இல்லை தேவையில்லாத வீணாக்கிறத செலவோ களிமண் எங்களுக்கு தாய் மாதிரி. அதை நாங்கள் வீணாக்கவும் மாட்டோம், அதை நாங்கள் வேஸ்ட் ஆக்கவும் மாட்டோம். எல்லாமே அந்த களிமண்ணில் இருந்து தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்து வர தலைமுறையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே காரணம் அந்த களிமண் மட்டும்தான். இந்த களிமண்ணை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த தொழிலாளர்கள்லாம் அரசு கொஞ்சம் மனசில் வச்சு எங்களை எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்கனாக்கா நாங்கள் இன்னும் ப்ராப்ளம் அடைவது நாங்கள் முன்னேறதுக்கு இன்னும் வழிவகை செய்து கொடுப்போம். இன்றைக்கி விநாயகர் சிலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது மரபு சார்ந்த வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நவீன காலமாக ஆனதுனால கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சில ஆசைகளை வளர்த்துட்டு வராங்க. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ரெகுலராக வந்து நம்ம மாட்டு மேலே சிவன் மேலே விநாயகரனை வாங்கணும் அப்படின்னாக்கா எலி தவிர்த்து வேறு எதுவும் வாங்கணும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நவீன காலம் வர்றதுனால மாடல்கள், அதாவது புது விஷயங்களை கேட்கறதுனால நம்ம அடுத்தடுத்து நவீன காலத்துக்கு வரதுனால புது விஷயங்களை உருவாக்குறோம். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி விநாயகர் வந்து ஒரு 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு குதிரை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. உதாரணமாக எடுத்துக்குமே, இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு புது படம் வந்திருக்கு. அந்த பேர் கருப்பு. அந்த கருப்பு விநாயகரில் என்ன வருது? கருப்பண்ணசாமி தான் முக்கியமான கதாபாத்திரமே. அந்த கருப்பண்ணசாமி பேஸ் பண்ணி நம்ம குதிரையை அடக்கிற மாதிரியும் அதுக்கான விநாயகரும் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வருஷத்துக்கான புது மாடல் அதுதான். அதுக்கான மாடல் நம்ம செய்துட்ருக்கோம். அதுவுமே செய்து வந்து இன்றைக்கி மும்முரமாக நவீனமாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அது உற்பத்தி பண்ணுறதுனால ஏகப்பட்ட விற்பனையாளர்கள் நல்லா பயன்பட்டு வந்துருக்காங்க. அதே போல் வருஷம் என்னென்ன நவீன பொருளோ அதை சார்ந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கோம். அது கஸ்டமர் தேவையான அவங்க மனசில் இருந்துன்னு சொன்னாலும் சரி, இல்லை நம்ம நவீன காலத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம செய்து கொடுத்து நம்ம தயாராக இருக்கோம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம், அவங்களுக்கு ஆசைப்படி செய்து கொடுத்து தான் எங்களோட வேலை. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.